ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக பாலியல் உறவு வைத்து பிறகு ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி சென்னை வளசரவாக்கம் போலீசில் புகார் அளித்திருந்தார். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த இந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்று கோரி சென்னை ஹைகோர்ட்டில் சீமான் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை ரத்து செய்ய மறுத்த கோர்ட், சீமான் மீதான குற்றச்சாட்டு மிகவும் தீவிரமானது, இந்த வழக்கை உடனடியாக போலீஸ் விசாரிக்க வேண்டும், 12 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டது. இதை அடுத்து நடிகை வழக்கு விசாரணை வேகம் பிடித்தது. சீமானுக்கு சம்மன் அனுப்பி போலீசார் விசாரித்தனர். 100க்கும் அதிகமான கேள்விகளை கேட்டு அவர் அளித்த பதில்களை வாக்குமூலமாக பதிவு செய்து கொண்டனர். நடிகையிடமும் வாக்குமூலம் பெற்றனர். இதற்கிடையே தன் மீதான வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் சீமான் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் நாகரத்னா, சுரேஷ் சந்திர சர்மா ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. சீமான் தரப்பில் வாதாடிய வக்கீல், நடிகை அளித்த புகார் அரசியல் உள்நோக்கம் கொண்டது. அவர் இதேபோல் ஏற்கனவே சீமான் மீது 3 முறை பாலியல் புகார் அளித்துவிட்டு அதை வாபஸ் பெற்றிருக்கிறார். இதுபோன்ற 2 வழக்குகளில் விசாரணையை ரத்து செய்து சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளது. எனவே சீமான் மீதான விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வாதாடினார். இதை கேட்ட நீதிபதிகள் புலன் விசாரணை தொடரட்டுமே என்றனர். ஆனால் சீமான் வக்கீல் அதற்கு மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதை அடுத்து நடிகைக்கு இழப்பீடு வழங்க ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா என்று நீதிபதிகள் கேட்டனர். அது தொடர்பாக சீமான் பரிசீலனை செய்து வருவதாக அவர் வக்கீல் சொன்னார். இதை அடுத்து போலீஸ் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 2 மாத காலத்திற்குள் நடிகையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும். அதுவரை இந்த வழக்கை ஒத்திவைக்கிறோம். இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். 10 நாட்களாக சீமானுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நெருக்கடியிலிருந்து இதன் மூலம் நிவாரணம் கிடைத்திருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவை வரவேற்பதாக சீமான் பேட்டியளித்தார். அதே நேரம் நடிகையுடன் பேச்சு நடத்த வாய்ப்பு இல்லை, அது தேவையும் இல்லை. இந்த வழக்கை முற்றிலும் ரத்து செய்வதற்கான முயற்சியை தான் மேற்கொள்வோம் என்று சீமான் கூறினார்.